திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 987, அதிகாரம் சான்றாண்மை. பெத்லஹேமில் பிறந்து வளர்ந்த இயேசு மனிதகுலம் முழுவதையும் பாவத்தில் இருந்தும் சாவிலிருந்தும் மீட்பதற்காக பல அற்புதங்கள் செய்தார். அவர் ஒரு இறை தூதர் என்பதை நம்ப முடியாமல் அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். ஒரு தலைமை குருவிடம் இயேசுவை கொண்டு போய் நிறுத்தினர். அவர் இயேசுவிடம், நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா என்று கேட்க, அதற்கு பதிலாக இயேசு, நீரே அதை சொல்கிறீரே என பதில் உரைக்கவே, தலைமை குரு இயேசு கடவுளை பழித்ததாக அனைவரும் முன்னாலும் கூறினார். உடனே மக்கள் அனைவரும் இயேசுவை பார்த்து, இவன் சாக வேண்டியவன் என குரல் எழுப்பவே, அதனை ஏற்று படை வீரர்கள் இயேசுவின் ஆடைகளை களைந்து தலையில் முள் கிரீடம் சூட்டி கருஞ்சிவப்பு நிற அங்கியை அணிவித்தார்கள். யூதரின் அரசே வாழ்க என ஏளனம் செய்தனர். கடைசியில் அவர் தோள் மீது சிலுவையை சுமத்தி கல்வாரி என்னும் இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கே இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். வலப்புறமும் இடப்புறமும் 2 குற்றவாளிகளை சிலுவையில் ஏற்றினார்கள். சிலுவையில் ஆணி குண்டு அறைந்ததால் கைகளிலும் கால்களிலும் உடம்பெல்லாம் இரத்தம் வழிந்து ஓடிய போதும், குற்றுயிராய் வாழ்வின் கடைசி நிமிடத்தில் இருந்த போதும் இறைவனிடம் இயேசுபிரான், தந்தையே, இவர்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே இந்த தவற்றினை செய்கிறார்கள், இவர்கள் செய்த பிழையை மன்னித்து அருளும் என தன்னை கொடுமைப்படுத்தியவர்களுக்காக வேண்டினார். தனக்கு பிறர் செய்த துன்பத்தை பொறுத்து கொண்டு துன்பம் செய்த பகைவனும் நன்மை பெற வேண்டும் என்பவர்கள்தான் சான்றோர் என்பதை இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்கிறார் நம் திருவள்ளுவர். நமக்கு தீங்கு வரலாம், ஆனால் நம்மால் பிறருக்கு நன்மையே ஆகட்டும்.